எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் ஆர்ஜே எதிர்ப்பு. இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவ எனக்கு எவ்வளவோ புதுமை செய்தவ. நடக்க இயலாம இருந்த மகனை எனக்கு முன்னுக்கு கொண்டு வந்து என் கண்ணுக்கு ராணுவம் எல்லாரும் இருக்கத்தக்கதாகத்தான் நாங்க ஆனரகு பாதையால நடந்து போனாங்க. எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் ஆர்ஜே எதிர்ப்பு. இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பிரத யாகப்பர் கோயில தான் நிக்கிறோம். இன்றைக்கு என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்க 41 நாள், அதாவது கிறிஸ்தவர்களுக்குரிய 42 நாள் விரதம் இன்றைய ஆரம்பிக்கிறதாகவும், அது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்யறதுக்காக அப்படி சொன்னா அந்த 41 நாள் விரதத்துக்காக தேர் கொண்டு போறதாம். யாழ்ப்பாணத்துல இருந்து மணமாலை கோயிலுக்கு தேர் கொண்டு போகணும். அது தொடர்பாக இன்றைக்கு அவர்கள் மாலை போட்டு கன்னியமா இருந்து 41 நாள் விரதம் முடிவு கிட்டவா அவர்கள் தேரை கொண்டு மடுமாதா கோயிலுக்கு ஒப்பு கொடுக்கிறதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக நானும் 41 நாள் விரதத்துல விரதமா இருந்து, அது மட்டும் இல்லாம யாத்திரை தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். நாங்க இந்த வழிபாட்டில ஈடுபட்ட இந்தியாவில இருந்ததா. பிறகு இங்க 2005ஆம் ஆண்டு நாங்க கொஞ்சம் பேர் தான் போனாங்க. இப்ப 16 பேர் தான் போனாங்க. இப்ப நிறைய பேர் போய்கொண்டு இருக்கிறோம். எந்த மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி, எந்த மகன் உடம்பு சரியில்லாம சரியான வருத்தத்துல இருக்கேக்க நான் மாதாவுக்கு நேர்ந்து மாலை போட்டு நடத்தின. அவ எனக்கு எவ்வளவோ புதுமை செய்தவ. நடக்க இயலாம இருந்த மகனை எனக்கு முன்னுக்கு கொண்டு வந்து என் கண்ணுக்கு முன்னால எதிர்பார்த்து நான் என் மகன் என்ன ஓடி வந்து கட்டி நடந்து வர காலத்துல என் மகன் என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சு அம்மா அந்த காலத்தை அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் போது இன்றைக்கு அந்த அம்மாவை நினைச்சு அவ்வளவு பெருமையா இருக்கு. என் மகன் நடக்க இயலாம வந்த அவங்க அண்ணன்மார், அம்மா நாங்க அண்ணனை தூக்கியாண்டு வருவோம் அம்மா, நாங்க 4 பேரும் என்று சொன்னார். அவர் சொன்னார், இல்லையம்மா நீங்க எல்லாம் இந்த வயசாகி நடந்து வாருங்க, நானும் நடந்து வருவன் என்று சொல்லி அந்த பைப்ல இருக்கிற தண்ணியை எடுத்து கால உருவி எங்கட அக்காட மகன் எங்களை கூட்டி கண்டு போன அந்த நேரம் மாலாவட்ட போயக்குல அந்த கால் நேரா வந்துட்டு எத்தனையோ வருஷமா என்ன உள்ள நடக்க இயலாம சாக கிடந்து மருந்துக்குள்ள வச்சு சிஸ்டர் சொன்னா அவங்களோட தாயோட வேண்டுதல் நிறைவேறிட்டு உங்களோட மகன் டொனால் புத்துயிர் பெற்று வந்துட்டு நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க அம்மாண்டுது. இந்த வரைக்கும் எந்த காலில ஊனம் இருக்கு மட்டும் அவனுக்காக நடந்து அந்த மாதாவுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் இப்ப இங்க வந்து கல்யாணம் கட்டி ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறார். ஆனா அவன் கடமை செய்யல, நான் பெற்றவள் தான் அந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறார். நாங்க இந்தியாவில இருந்து மாலை போட்டு நடந்து போனாங்க வேளாங்கண்ணிக்கு. திருப்பி அந்த வழிபாட்டை நாங்க நிறுத்தாம இங்க வந்து எங்கட இடத்துல அதை நாங்க செய்து கொண்டு வருகிறோம். 2005 இருந்து நாங்க செய்து கொண்டு. அப்போ 16 பேர் தான் நாங்க போனேன். நாங்க அப்ப ராணுவம் எல்லாரும் இருக்கத்தக்கதாகத்தான் நாங்க ஆனரகு பாதையால நடந்து போனாங்க. இப்பயும் நாங்க அந்த வழிபாடை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம்.
இன்னும் மேலும் மேலும் பெருகி கொண்டுதான் இருக்கு அந்த மாதாவோட புதுமையால. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைச்சிருக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, வெளிநாடு செல்வதற்கு கேட்டவர்களுக்கு வெளிநாடுகள் போயிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு புதுமையும் அந்த அம்மா செய்திருக்கிறார். அதை யாருமே மறக்காம எல்லாரும் நன்றி சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஜாத்திரை எப்ப தொடங்க போகுது? இப்ப ஆவணி 2ஆம் தேதி நாங்க தேர் கொண்டு நடந்து போறோம். எத்தனை நாள்ல போய் சேருவீங்க? நாங்க 6 நாளையால கத்தர் கோயில் போவோம். 3 நாள் அங்க தங்கி இருந்து பிறகு மடுவுக்கு 9ஆம் தேதி மடுவுக்கு 41 நாள் நாங்க விரதம் இருந்து போறோம். இப்ப நீங்க போய்கொண்டிருக்கீங்க, சாப்பாடு எல்லாமே? சாப்பாடு நாங்க கடையில சில பேர் கொண்டு வந்து எங்களுக்கு தருவினோம் சாப்பாடு. அப்படி அவங்களுக்கும் நாங்க நன்றி சொல்லுறோம். யாழ்ப்பாணத்துல இருந்து போய்க்குள்ள உங்களோட பாத ஜாத்திரை ரோட்டால இருக்குமா இல்ல காட்டுக்குள்ள நடந்து? ரோட்டால போறோம். ரோட்டால போய் நாங்க பூனேரி பாதையால போய் அப்படியோ வேளாங்கண்ணி, இலுப்பக்கடவை, விடத்தீவு அதுகளை கண்டுதான் கத்தர் கோயில் போறோம். இந்த ஜாத்திரையில நீங்க ஏதாவது இக்கல்களை சந்திச்சிருக்கீங்களா? ஒரு இதுக்கும் நாங்க சந்திச்சதே கிடையாது. இதுவரை அற்புதம் நடந்திருக்கு. ஓ, எங்களுக்கு அருகாலேயே எங்க அம்மா வந்திருக்கிறா. எங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்க எல்லாரையும் முன்னுக்கு செல்ல விட்டுட்டு நாங்க பின்னுக்கு தான் வருவோம். ஒரு 4 பேரும் வயசு உள்ளவங்க தான். ஒரு ஆம்பளை கூட எங்களுக்கு துணை இல்லாம நாங்க அந்த 4 பேரும் தான் போவோம். எந்த பயமோ இதுகோ எங்களுக்கு காட்டே இல்லை. எங்களுக்கு மாதா தான் எங்களுக்கு துணியாவ எங்களோட வந்திருக்கிறான். ஒரு மணிக்கு வெளிக்கிடுவோம். ஒரு கோயில இருந்து வெளிக்கிடைக்க 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு இருக்கோம். நாங்க ஒரு 9-10 மணிக்கு எல்லாம் அடுத்த கோயில் போய் சேர்ந்துருவோம். கோயில்கள் ஒவ்வொரு கோயில்கள்லயும் தங்குவோம்.